எப்படி இப்படி கொஞ்சம் கூட யோசிக்காம ஒருத்தர் மேல பழி போட முடியுது? அதுவும் அசிங்கமான ஒரு பொய்ய சொல்லி. நீ நினைச்சது நடக்கணும்னா யார பத்தி வேணா தப்பா சொல்வியா? உனக்கு இது அசிங்கமா இல்ல? இத பாரு, தயவு செஞ்சு இதோட விட்டு. நான் பாத்துக்கிறேன் என் வாழ்க்கையை. லூசா நீ? அவன் பொம்பளை பொறுக்கி கஞ்சா குடிக்கிறான், ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். அவனை விட வயசு கூடுன ஒருத்தியோட தொடர்புல இருக்கான்ற அடம் பிடிக்கிற. அவன் ஒருத்து என்ன அழகுற? ஏதோ பலத்த யோசனையில இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா. எதுக்கு இப்ப போய் சொல்ற? பார்த்தாலே தெரியுதே நீ எவ்வளவு டல்லா இருக்கேன்னு. அப்படியா? அது 2-3 நாளா சரியா தூங்கல, அதான் டயர்டா இருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. செல்லாது செல்லாது, இது வேற ஏதோ. இப்பெல்லாம் நீ பழைய மாதிரியே இல்ல அழகுற. இப்ப பாரு இப்படி ஏதாவது தூண்ல சாஞ்சு உட்காந்துக்கிற. நானும் காலையில இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன், நீ இப்படியே தான் உட்காந்துட்டு இருக்க. அப்ப நீ சரியா கவனிக்கலக்கா. ஆமாக்கா, முதல்ல அந்த தூணில் சாஞ்சு உட்காந்துருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த தூணு, அதுக்கப்புறம் அதே தூணில் எந்திரிச்சு சாஞ்சு நின்னேன். இப்போ இந்த பொசிஷனு. இடையில ஒரு 1/2 மணி நேரம் முத்தத்தை மொத்தமாக அளந்த மாதிரி நல்லா நீட்டி நிமித்தி படுத்துட்டேன். நம்பலையா? சரி விடு. என்னக்கா இன்னைக்கு நீ பயங்கர அழகா இருக்க, ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. டேய், பேச்ச மாத்தாத. இல்லக்கா, நீ எம்பிட்டு அழகா இருக்க தெரியுமா? அப்போ இத்தனை நாள் நான் அழகா இல்லையா? எப்பயுமே அழகுதான்க்கா நீ. அதுவும் கல்யாணம் நிச்சயம் பண்ணதுல இருந்து என் அக்கா பேரழகி ஆயிட்டாங்க. இதுக்கு பேர் தான் கல்யாண கல்யாணன்றது. போதும், ரொம்ப ஐஸ் வைக்காத. அட போக்கா, உண்மையை சொன்னா நம்ப மாட்டேன். அதெல்லாம் நான் அப்புறமா நம்பிக்கிறேன். முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. சொல்லுடா. என்னக்கா நீ சுத்தி சுத்தி அங்கேயே வந்து நிக்கிற? தெரியுதுல, அப்ப சொல்லு. இந்த வினோத் தப்பானவன்க்கா. அவன் ஆண்டாளை கல்யாணம் பண்ண விடக்கூடாது. அததான் நீ உன் மாமன் கிட்ட சொல்லி அவர் நம்பலையே. ஏதோ ஊர் உலகத்துல இல்லாத மாப்பிள்ள மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவன் நம்ம நினைச்சதை விட ரொம்ப தப்பானவனா இருக்கான். அவன் கஞ்சி அடிக்கிறான். பொண்ணுங்க விஷயத்துல தப்பானவன் தானே முதல்ல தெரியும். ஆனா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுக்கா. என்னடா சொல்ற? ஆமாக்கா, ஏற்கனவே கல்யாணம் பண்ண பொண்ணை அடிச்சு விரட்டிட்டு இப்போ ஒண்ணுமே தெரியாத மாதிரி 2வது கல்யாணம் பண்ண வந்து நிக்கிறான். அடப்பாவி. சரி, நீ தேடி பிடிச்ச மாப்பிள்ளையோட லட்சணத்தை பாருன்னு உன் மாமன் கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? சொல்லிட்டேன்க்கா, நம்பவே மாட்றாப்ல. ஏன்டா, ஏன் அந்த ஆள் அப்படி இருக்காரு? சரி, ஆண்டாள் கிட்ட சொல்லி பாரு. அவகிட்ட சொல்லியாச்சு. அவ என்ன சொல்றா? சொல்லுடா, என்ன சொல்றா? அவ கல்யாணத்தை நிறுத்த நான் வேணும்னே போய் சொல்றேன்னு நினைக்கிறா. என்னடா இவ்ளோ முட்டாளா இருக்கா? அப்புறம் என்ன உன்னை லவ் பண்ணா? கொஞ்சமாவது யோசிக்க வேணா? அண்ணனும் தங்கச்சியும் உன்னை பழி வாங்குறதா நினைச்சு அவங்க தலையில அவங்களே மண்ணை வாரி கொட்டிக்கிறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. இனி நீ என்னடா பண்ண முடியும்? அப்படியே விட்டுடு. கஷ்டப்பட்டாகணும்னு அவங்க தலையில எழுதி இருந்துச்சுன்னா யார் என்ன பண்ண முடியும்? எப்படிக்கா விட முடியும்? அவ பாவம்க்கா. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். அவளுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. சரி, ஆனா அவங்க தான் கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல, உன்னையே சந்தேகப்படுறாங்க. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய முடியும்? அதுக்காக நம்ம ஒதுங்கி போறதா? என் உசுரே போனாலும் சரி, நான் அது நடக்க விட மாட்டேன்.